ஷாலோம். சென்ற வாரத்திலே நாம் ஆலேஃப், பேட் என்ற 2 மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். இந்த வாரம் நாம் உயிரெழுத்துக்களை, வவ்வல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்து குறியீடுகளை நாம் பார்க்கிறோம். அதை வவல் மார்க்கிங்ஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மெய்யெழுத்தின் கீழே அது புள்ளி, கோடு என்பது போன்று இருக்கும். அதை நாம் முதலில் பார்த்து விடுவோம். வாருங்கள், வகுப்பிற்கு செல்வோம். ஷாலோம். சென்ற முறை நாம் மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது உயிரெழுத்து குறியீடுகளை, வவல் மார்க்கிங்ஸ், டாட்ஸ், டேஷஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வவல் மார்க்கிங்ஸ், உயிரெழுத்து குறியீடுகளை இந்த நாளிலே நாம் பார்ப்போம். ஏறக்குறைய ஒரு 10 குறியீடுகள் இருக்கின்றன. அதை மனப்பாடம் செய்து கொண்டால் எளிதாக இருக்கும். ஒவ்வொரு மெய்யெழுத்தின் கீழே அது இடம்பெறும். அதை பார்த்து நாம் அதை எளிதாக கற்றுக்கொள்ளலாம். மெய்யெழுத்தின் கீழே அந்த குறியீடுகள், புள்ளி அல்லது ஒரு கோடு என்பது போன்றதாக இருக்கும். எப்படி கிபி கிறிஸ்து பிறப்பிற்கு பின் ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டுகளில் 9ஆம் நூற்றாண்டில் மசரைட்ஸ் என்ற யூத குழுவினர், அறிஞர்கள் அதை அந்த படிப்பதற்கு எளிதாக இருப்பதற்காக இந்த உயிரெழுத்துக்களை, அந்த குறியீடுகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதை விவிலியத்திலும் சேர்க்கிறார்கள். ஆகவே ஏறக்குறைய தமிழிலும் அது போன்ற ஒரு நிலைமை இருப்பதை பார்ப்போம். அதாவது வீரமாமுனிவர் பல எழுத்து சீர்திருத்தங்களை தமிழ் மொழியில் செய்திருக்கின்றார். அதேபோல மசரைட்ஸ் என்ற யூத குழுவினர் அந்த உயிரெழுத்து குறியீடுகளை இந்த மெய்யெழுத்துக்களோடு சேர்த்து இன்னும் இந்த காலத்தில் எளிதாக படிப்பதற்காக அத்தகைய பணிகளை செய்கிறார்கள். அத்தகைய உயிரெழுத்து குறியீடுகளை இன்று நாம் பார்ப்போம். இப்பொழுது உயிரெழுத்து குறியீடுகளை, வவல் மார்க்கிங்ஸ், அதை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். இந்த ஒவ்வொரு மெய்யெழுத்தின் கீழே, குறிப்பாக கீழே இது போன்ற புள்ளிகள் அல்லது கோடுகள் இருக்கும். இதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். இதற்கு கீழே இருக்கிற இந்த டி போன்ற அந்த குறியீட்டுக்கு ஆ என்ற உச்சரிப்பு. அதற்கு பெயர் காமெட்ஸ். ஆனால் உச்சரிப்பு ஆ என்ற உச்சரிப்பு. இது இங்கே வந்தால் ஆ என்று உச்சரிக்க வேண்டும். இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஆ என்று உச்சரிக்க வேண்டும். அதே போல் அதே டி தான் சில இடங்களில் இது எப்பொழுதாவது இது போன்று வரும். சில இடங்களில் இது ஓ, ஆ அப்படிங்கிற ஓ என்ற அது சிறிய ஒரு குரில் போன்று ஒலிக்கும். இது எப்பொழுதாவது இந்த இடத்தை பார்க்கலாம். அடுத்து கீழே ஒரு கோடு, பட்டா என்ற இதற்கு பெயர். ஆனால் உச்சரிப்பு ஆ அல்லது ஆ என்ற உச்சரிப்பு. சில நேரங்களில் குரில் போல வரும், சில நேரங்களில். அடுத்து இங்கே 2 புள்ளிகள் இருக்கின்றன. இதற்கு பேர் சேரே. ஆனால் உச்சரிப்பு ஏ. இதை வந்தால் ஏ என்று உச்சரிக்க வேண்டும். இது ஆ, ஓ, இதுவும் ஆ, ஏ என்று உச்சரிக்க வேண்டும். இதை அடுத்து 3 புள்ளிகள் இருக்கிறது. அதற்கு செகோல் என்று பெயர். உச்சரிப்பு ஏ. ஏறக்குறைய இதை போலத்தான். அதனால் குறிலும் சில நேரங்களில் வரும். இது ஏ. கீழே ஒரு புள்ளி இருந்தால் ஈ என்று உச்சரிக்க வேண்டும். கீழே ஒரு புள்ளி இருந்தால் ஈ என்று உச்சரிக்க வேண்டும். அதற்கு பேர் ஹீரக் என்று பெயர். மேலும் சில உயிரெழுத்து குறியீடுகள். இப்பொழுது அந்த மெய்யெழுத்தின் கீழே 2 புள்ளி அடுத்தடுத்து ஒன்றின் கீழ் ஒன்றாக வந்தால் ஷ்வா. இதற்கு உச்சரிப்பு கிடையாது, சைலண்ட். இதற்கு உச்சரிப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்களில் அல்லது என்ற ஒரு சிறிய ஒரு குரில் போன்ற உச்சரிப்பு இடம்பெறலாம்.
பொதுவாக இதற்கு உச்சரிப்பு கிடையாது. சில நேரங்களில் அந்த அ என்ற குரில் போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கும். மெய்யெழுத்தின் கீழே 3 புள்ளிகள் 1, 2, 3 புள்ளிகள் இது போன்று இருந்தால் அதற்கு கிப்பூட்ஸ் என்று பெயர். அதற்கு உச்சரிப்பு எப்படி இருக்கும் என்றால் ஊ என்ற உச்சரிப்பு இருக்கும். ஊ என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது ஒரு சில குரில் போன்ற உச்சரிப்புகள் ரெடியூஸ்ட் வவல்ஸ். இங்கே பாருங்கள், கீழே 2 புள்ளிகள் பட்டா ஒன்று ஸ்வா, 2 சேர்ந்தது இருக்குது பாருங்கள். பட்டா தனியாக சொன்னால் ஸ்வா. இதற்கு பேர் ஹட் ஆஃப் பட்டா என்று பெயர். ஆனால் உச்சரிப்பு குரில் போல அ என்ற உச்சரிப்பு. இதற்கு கீழே 3 சேகோல் 1, 2 மற்றும் 5 புள்ளிகள் ஜெகோல் 1 ஷ்வால் ஷ்வா. இதை ஹட் ஆஃப் ஜெகோல் என்று அழைக்கின்றோம். ஆனால் உச்சரிப்பு ஏ என்ற குரில் போன்ற உச்சரிப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், காமெட்ஸ் 1 ஷ்வா, டி 2 புள்ளிகள், இரண்டும் சேர்ந்திருக்கிறது, ஹார்ட் ஆஃப் காமெட்ஸ் என்று பெயர். அதற்கு உச்சரிப்பு ஓ குரில். இது 3ம் குரில் போன்று ஒலிக்கும். இப்பொழுது உயிரெழுத்து குறியீடுகளை சுருக்கமாக பார்ப்போம். ஏறக்குறைய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஏறக்குறைய ஒரு 10 குறியீடுகள் இருக்கின்றன. அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இதற்கு காமெட்ஸ் ஏறக்குறைய ஆ என்ற உச்சரிப்பு. பட்டா இதுவும் ஏறக்குறைய ஆ என்ற உச்சரிப்பு. இந்த பட்டா என்பது 2 வடிவத்தில் வரும். இந்த காமெட்ஸ் என்பது 2 காமெட்ஸ் ஹட்டுஃப் என்று இருக்கிறது. அது ஓ என்ற உச்சரிப்பு, அது அதிகமாக வருவதில்லை. இதை மட்டும் நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். காமெட்ஸ் பட்டா ஆ என்ற உச்சரிப்பு. சேரே ஏ என்ற உச்சரிப்பு. இதை கண்டால் ஏ என்று உச்சரிக்க வேண்டும். இதுவும் ஏறக்குறைய ஏ. இதற்கு பெயர் செகோல், ஏ என்ற உச்சரிப்பு. இதற்கு கீழே ஒரு புள்ளி இருந்தால் ஹீரக் என்று பெயர், ஆனால் ஈ என்ற உச்சரிப்பு. 3 புள்ளிகள் அடுத்தடுத்து இருந்தால் ஊ என்ற உச்சரிப்பு. இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஷ்வா. இதற்கு பேர் கிபூட்ஸ் என்று பெயர், ஆனால் உச்சரிப்பு ஊ. இதற்கு ஷ்வா, ஆனால் உச்சரிப்பு கிடையாது. எப்பொழுதாவது இந்த ஏ என்ற குரில் போன்ற ஒரு உச்சரிப்பு இருக்கும். அடுத்து 3 குரில். இது ஹார்ட் ஆஃப் பட்டா, ஹார்ட் ஆஃப் செகோல், ஹார்ட் ஆஃப் காமெட்ஸ் என்று பெயர். இதற்கு அ என்ற குரில் போன்ற உச்சரிப்பு. இதற்கு பெயர் ஹார்ட் ஆஃப் பட்டா. இந்த பட்டா என்ற உச்சரிப்பு இருக்கிறது. இதற்கு செகோல், ஹார்ட் ஆஃப் செகோல். இதற்கு ஏ என்ற குரில் போன்ற உச்சரிப்பு. இதற்கு ஓ, இந்த காமெட்ஸ், ஹார்ட் ஆஃப் காமெட்ஸ். இதற்கு ஓ போன்ற உச்சரிப்பு. இதுதான் உயிரெழுத்து குறியீடுகள். இதை மனப்பாடம் செய்து கொண்டால் ஒவ்வொரு குறியீட்டிற்கு கீழே என்ன வருகிறதோ அதுபோல் நாம் உச்சரிக்கலாம். இப்பொழுது உதாரணமாக இப், பா என்று உச்சரிக்கலாம். மூன்று புள்ளி இருந்தால் பூ. பி.
பா, பே, பே. நடுவில் புள்ளி வைத்தால் டாகேஷ் என்று பொருள். அந்த புள்ளி அதை பின்வரும் வகுப்புகளில் நீங்கள் பார்க்கலாம். டாகேஷ், நடுவிலே புள்ளி வைத்தால் டாகேஷ். அந்த எழுத்தை சற்று அழுத்தி உச்சரிக்க வேண்டும். டாகேஷ் என்று பொருள். அந்த அந்த பெயர் இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். இப் ஆ பா, இப் ஊ பூ, இப் இ பி, இப் ஆ பா, இப் ஏ பே, இதனும் பே. ஆகவே இந்த உயிரெழுத்து குறியீடுகளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.